விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே 5 ஏரிகள் நிரம்பி சாலையில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டுவளையாமூர் கிராமம் மற்றும் அதை சுற்றியுள்ள 5 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. இதன் காரணமாக அப்பகுதி செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கடுமையாக அச்சமடைந்து வருகின்றனர். எதப்பட்டு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைக்கு செல்லும் சாலையில் பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடுவதால் பள்ளி மாணவ மாணவிகள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பரிமேலழகர் இணைப்பில் இணைகிறார். பரிமேலழகர் வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. செஞ்சி மற்றும் மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதியில் அதிக கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீரானது சாலையில் மற்றும் வயல்வெளிகளிலும் வெளியேறி வருவதால் பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு பாதுகாப்பான முறையில் சென்று வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையில் அடுத்த மேட்டுவளையாமூர் கிராமம் மற்றும் அதனை சுற்றி உள்ள 5 ஏரிகள் கரடிக்குப்பம், மேட்டுவளையாமூர் ஏரி, எதப்பட்டு ஏரி உட்பட்ட 5 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி சாலைகளில் உபரி நீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மேட்டுவளையாமூர் உள்ள மாணவர்கள் எதப்பட்டில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் செல்ல முடியாமல் ஆபத்தான பயணித்து வருகின்றனர். மேலும் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிகரித்தவர்கள் அனைத்து ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேலும் அந்த ஏரியில் உபரி நீரானது மேல்மலையனூர் ஏரிக்கு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் இந்த உபரி நீரானது வராக நதி வழியாக சங்கராபரணி ஆற்றை கடந்து வருகிறது. மேலும் சங்கராபரணி ஆற்றுக்கு நீரானது வீடூர் அணைக்கு சென்று அப்பகுதி நிரம்புவதால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பது தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் விவசாயிகள் பயிரிட்டு 2 மாதங்களான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் தொடர் மழை காரணமாக சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். விவசாயிகள் பாதிப்பை ஈடு செய்ய தமிழக அரசு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கிவிட விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரிமேலழகன்.